Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதோட பார்ட் 4. I hope we need 2 classes to finish this unit or 1 class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது gynoecium, the female reproductive part. பெண் இனப்பெருக்க உறுப்பாகிய சூலக வட்டத்தை பற்றி காண இருக்கிறோம். இதுதான் gynoecium, the female reproductive part formed by the union of carpels. சூலிலைகளின் தொகுப்பிற்கு சூலக வட்டம் என்று பெயர். ஃப்ளோரல் ஃபார்முலால இத கேபிட்டல் G அப்படின்னு ஒரு சிம்பல் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. So the female reproductive part is said to be gynoecium, formed by the union of carpels or pistils. சூலிலைகள் இணைவதன் மூலமாக இந்த சூலக வட்டமானது தோன்றும். It is a female reproductive part. பெண் இனப்பெருக்க உறுப்பு. அவளுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கும். One is ovary, சூல்பை. Second is the style, சூல் தண்டு. Third is the stigma, சூல் முடி. Ovary, style and stigma, சூல்பை, சூல் தண்டு and சூல் முடி. Inside the ovary, ovules are present. சூல்பையின் உட்புறத்தை சூல்கள் காணப்படும். After fertilization, the ovary is converted into the fruit ball or pericarp, and the ovules are converted into seeds. After fertilization, the ovary is converted into the fruit ball or pericarp, and the ovules are converted into seeds. கருவுறுதலுக்கு பின்னர் சூல்பையானது கனி தோலாக மாறும், சூலானது விதையாக மாறும். ஏன் கனித்தோல் பெரிகார்ப் அப்படின்னு சொன்னேன்னா அதுல பார்த்து இருக்கும், மாம்பழம் பார்த்திருப்பேன். மேல மாந்தோல் எபிகார்ப், உள்ள மஞ்சள் கலரா மேங்கோ ஃப்ரூட்டி ஃப்ரெஷ் அண்ட் ஜூசி டக் டக் இருக்கா பத்தியோனோ அது மீசோகார்ப். உள்ள ஹார்டா இருக்கு பத்தியோனோ அது எண்டோகார்ப். புறத்தோல், நடுத்தோல், அகத்தோல்னு சொல்லுவாங்க. அதனால ஃப்ரூட்னு சொல்றதோட ஃப்ரூட் பால், கனி என்று கூறுவதை விட கனித்தோல் என்று அழைக்கலாம். இது உனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கிளாஸ். ஒரு பூல நிறைய கார்பல் இருக்கான்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூல 5 கார்பல் இருக்கான்னு வச்சுக்கோ. 5 பேரும் ஃப்ரீயா இருந்தா அதுக்கு அப்போ கார்பஸ்னு பேர். If the carpels of the flower are free, then the condition is said to be apocarpus. ஒரு மலரில் உள்ள சூலிலைகள் தனித்து காணப்பட்டால் இணையா சூலிலைன்னு பேரு, அப்போகார்பஸ் சொல்றோம். ஒரு பூல 5 கார்பல் இருந்து 5 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ஓவரியா இருந்தான்னா, if the carpels are fused, we are calling it as syncarpus. தமிழ்ல சிம்பிள், இணைந்த சூலிலை, இணையாத சூலிலை. இணைந்தது syncarpus, இணையாதது அப்போகார்பஸ். இந்த வார்த்தைகளை தெரிஞ்சிடும். Sometimes the carpel may have a rudimentary ovary. மலட்டு சூலிலையாக இருக்கும் அல்லது மலட்டு சூப்பையனை பெற்றிருக்கும். அதுக்கு பேர் பிஸ்டிலோடுன்னு பேர். rudimentary ovary or sterile carpel is otherwise known as pistillode. மலட்டு சூலிலை அல்லது மலட்டு சூப்பையனை பிஸ்டிலோடு என்று அழைப்பர். போன கிளாஸ்ல ஸ்டாமினோட்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்டெரைல் ஸ்டேமன் ஸ்டாமினோட், மலட்டு மகரந்தத்தால் ஸ்டாமினோட். ஸ்டெரைல் கார்பெல் or rudimentary ovary or underdeveloped ovary or ovary with unfertile ovules or ovary with sterile ovules, அதுக்கு பிஸ்டிலோட்னு பேர். மலட்டு சூலிலை, மலட்டு சூப்பை அல்லது மலட்டு சூழ்களை பெற்றிருக்கும் சூப்பை எல்லாத்துக்கும் பிஸ்டிலோட்னு பேர். இந்த வார்த்தைகள் இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்துட்டு அப்புறம் இந்த ஒவரி இருக்கு பத்தி ஒன்னும் அதை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல
இது மாதிரி இதான் CS of ovary, cross section of the ovary. சூப்பையின் குறுக்கு வெட்டு தோற்றம், cross section. நடுவுல இது மாதிரி சேம்பர் இருப்பான். இந்த சேம்பருக்கு locule இருக்கு. The chambers or cavities present in the ovary are called the locules. சூப்பையின் உட்புறத்தை காணப்படுகின்ற அறைகள் சூலக அறைகள் என்று அழைக்கப்படும். And they have ovules. அவளுக்கு ovules இருப்பான். சூல்கள் காணப்படும். இது உள்ள ஒரு டிஷ்யூ, ஒரு திசு காணப்படும். The cushion-like tissue present in the ovary is said to be placenta. சூப்பையின் உட்புறத்தை அறைகளில் காணப்படுகின்ற ஒரு திசுவிற்கு சூல் ஒட்டு திசுன்னு பேர். Placenta, the cushion-like tissue present in the ovary. சூப்பையின் உட்புறத்தை அறைகளில் உள்ள ஒரு திசுவிற்கு சூல் ஒட்டு திசுன்னு பேர். அதை வச்சுட்டு பிளாசன்டேஷன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க. சூல் ஒட்டு திசு, சூல் ஒட்டு முறைன்னு பேர் பிளாசன்டேஷன். The arrangement of ovules within the ovary is said to be placentation. உங்க புக்ல NCERT-ல கொடுத்திருக்கிறது இதுதான். அதாவது இந்த சேம்பர் இருக்கு போல ஓவரியில சூல் எப்படி அட்டாச் ஆயிருக்காலோ அதுக்கு பிளாசன்டேஷன் இருக்கு. The arrangement of ovules within the ovary, சூப்பையின் உட்புறத்தை சூல்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றனவோ அதற்கு சூல் ஒட்டு முறைன்னு பேர். பிளாசன்டேஷனுக்கு தமிழ்ல சூல் ஒட்டு முறைன்னு பேர். ரொம்ப பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணணும்னா the mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. சூப்பை சுவரிலே இந்த சூல் ஒட்டு திசுவானது எவ்வாறு அமைந்திருக்கிறது, how it is distributed in the ovary, அதுக்கு தான் placentation பேர். புக் பிராரமே ஞாபகம், the mode of arrangement of ovules in the ovary, சூப்பையிலே சூல்கள் அமைந்திருக்கும் விதத்திற்கு சூல் ஒட்டு முறை என்று பெயர். ஓகே, இத 4 டைப்பா பிரிச்சிருக்கா. அது போறதுக்கு முன்னாடி இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோ, then I go to the next. ஓகே தங்கம், இப்ப பிளாசன்டேஷனை பத்தி உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதுல ஒரு 5 டைப்பும் புக்ல கொடுத்திருக்கா. மார்ஜினல் பிளாசன்டேஷன், பேசல் பிளாசன்டேஷன், parietal placentation, axial placentation, free central placentation. விளிம்பு சூல் ஒட்டுமுறை, சுவர் சூல் ஒட்டுமுறை, அடிச்சூல் ஒட்டுமுறை, அச்சு சூல் ஒட்டுமுறை, ஃப்ரீ சென்ட்ரல் மத்திய பகுதியில் சூல் ஒட்டி கொண்டிருந்தது. இது ஒவ்வொன்றை பத்தி பார்ப்போம். அப்ப பிளாசன்டேஷன் என்ன சொன்னேன் உன் புக் பிரகாரம். ஆக்சுவல் டெஃபினிஷன், the mode of arrangement of placenta in the ovary wall. சூப்பை சுவரிலே பிளாசண்டா சூல் ஒட்டு திசு அமைந்திருக்கும் விதத்திற்கு சூல் ஒட்டு முறைன்னு பேர். பட் உன் புக்ல என்ன கொடுத்திருக்கா, the mode of arrangement of ovules in the ovary, சூப்பையிலே சூல்கள் அமைந்திருக்கும் முறை. இத 5ஆ பிரிச்சிருக்கா. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன். If the ovules are connected in the marginal placentation, சூல்கள் விளிம்பில் ஒட்டி கொண்டிருந்தால் விளிம்பி சூல் ஒட்டு முறை. ஃபேபேசி ஃபேமிலி, ஃபேபேசி குடும்பத்தில் இருக்கும். பட்டாணி, பி, பைசம் சட்டைவம், அதை ஞாபகம். You know the botanical name of பட்டாணி, பைசம் சட்டைவம். பட்டாணி சுண்டல்னா நம்ம இருக்கும். If the ovules are connected in the middle of the ovary, we are calling it as axile. மத்தியிலே சூல்கள், சூப்பையின் மத்தியிலே சூல்கள் ஒட்டி கொண்டிருந்தால் அதற்கு அச்சு சூல் ஒட்டு முறை. வித் கிராஸ் வால்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் செப்டம், குறுக்குச்சுவர். If the ovules are connected in the entire ovary wall, we are calling it as parietal. சூப்பை சுவர் முழுவதும் ஒட்டி கொண்டிருந்தால் அதற்கு சுவர் சூல் ஒட்டு முறை. If the ovules are connected in the base of the ovary, we are calling it as basal. சூப்பையின் அடிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருந்தால் அதற்கு அடிச்சூல் ஒட்டு முறை என்று பேர். இங்க எடுத்துட்டேன்னா இதுவும் ஒண்ணுதான். எதுனா axial placentation, அச்சு சூல் ஒட்டு முறை. This is free central placentation, மைய சூல் ஒட்டு முறை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இங்க கிராஸ் வால், செப்டம் இருக்கும், குறுக்குச்சுவர். Here cross wall is absent, septum காணப்படாது.
குறுக்கு சுவர் காணப்படாது. இங்கேயும் ஓவியூல்ஸ் மிடில்ல தான் ஒட்டின்னு இருக்கும், இங்கேயும் ஓவியூல்ஸ் மிடில்ல தான் ஒட்டின்னு இருக்கும். இங்கும் சூழ்கள் மத்தியில் ஒட்டி கொண்டிருக்கும், இங்கும் சூழ்கள் மத்தியில் ஒட்டி கொண்டிருக்கும். வித் செப்டம் வித்தவுட் செப்டம் குறுக்கு சுவர் காணப்படும், குறுக்கு சுவர் காணப்படாது. இது பேஸ். சோ மார்ஜின்ல ஒட்டினால் மார்ஜினல், விளிம்பில் ஒட்டி கொண்டிருந்தால் விளிம்பு சுவர் ஒட்டுமுறை. எது ஓவியூல். If the ovules are connected in the base, basal, அடிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருந்தால் அடிச்சு. If it is connected in the center with the septum, மத்தியில் ஒட்டி கொண்டிருந்தால் அச்சு சூழ் ஒட்டுமுறை, குறுக்கு சுவர் இருக்கும் சூழ்நிலை. If it is connected in the middle without a crossbar, குறுக்கு சுவர் இல்லாமல் மத்தியில் சூழ்கள் ஒட்டி கொண்டிருந்தால் அதுக்கு free center. Okay, if it is connected in the entire ovary wall, சூழ்பை சுவர் முழுவதும் ஒட்டி கொண்டிருந்தால் அதுக்கு சுவர் சூழ். இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பத்தியோட, the examples are very important. அது ஞாபகம். Marginal placentation, விளிம்பு சூழ் ஒட்டுமுறைக்கு எக்ஸாம்பிள் பி, பைசம் சட்டாயமம், பட்டாணி. ரொம்ப முக்கியமா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது the family Fabaceae, பட்டாணி குடும்பம்னு சொல்லுவோம். Axile placentation, அச்சு சூழ் ஒட்டுமுறைக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா புக்ல? சைனா ரோஸ், செம்பருத்தியை ஞாபகம் வச்சுக்கோ, டொமேட்டோ, தக்காளி பழத்தை ஞாபகம் வச்சுக்கோ, லெமன், எலுமிச்சை பழத்தை ஞாபகம் வச்சுக்கோ. Parietal placentation, mustard and argemone. Mustard கடுகு தெரியும், argemone அப்படின்னா நைட் கடுகு செடின்னு சொல்லுவாங்க. argemone மெக்சிகானா, the xerophytic plant, மரல் இல்ல தாமரம். இதை தவிர குக்கர் பிட்டேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், புடலக்காய், பீக்கங்காய், பாகக்காய், வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய், டகடகடக் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கு. அந்த குக்கர் பிட்டேசி ஃபேமிலி ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவரி 1 சேம்பர்டா இருக்கும், பட் 2 சேம்பர்டா. ஓவரியில ஒரு சேம்பர் இருக்கும், ஆனா சில தடவை 2 சேம்பர் இருக்கும். டியூ டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் செப்டம், பொய்யான குறுக்கு சுவர் உருவாவதால். Actually, parietal placentation எங்க வரும்னா very good example for parietal placentation, cucurbitaceae. Cucurbitaceae என்ற குடும்பம் பூசணிக்காய், பரங்கிக்காய் ஞாபகம் வச்சுக்கோ. இங்க மஸ்டர்ட் அண்ட் ஆர்ஜிமோன் கொடுத்திருக்காங்க. Basal placentation அடியில ஒட்டின்னு இருப்பா. அதுக்கு எக்ஸாம்பிள் சன்ஃபிளவர் அண்ட் மேரிகோல்டு, சூரியகாந்தி, மேரிகோல்டு ஞாபகம் வச்சுக்கோ. அஸ்ட்ரேசின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. The entire Astraceae family example for basal placentation. Free central placentation dianthus அப்படின்னு ஒரு பிளான்ட்டையும், prime rose அப்படின்னு ஒரு பிளான்ட்டையும் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. prime rose. But it's simple என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? The mode of arrangement of ovules in the ovary. சூழ்பையிலே சூழ்கள் அமைந்திருக்கும் விதம் placentation. What is placenta? Placenta தமிழ்ல சூழ் ஒட்டு திசு. Placenta is a cushion-like tissue present in the ovary. சூழ்பையின் உட்புறத்தை காணப்படுகின்ற ஒரு திசுவிற்கு சூழ் ஒட்டு திசு என்ற பெயர். இதான் ஓவரியோட கிராஸ் செக்ஷன், சியர்ஸ் ஆஃப் ஓவரி, சூழ்பையின் குறுக்கு வெட்டு. அதுல இருக்க கிராஸ் வாலுக்கு செப்டம்னு பேரு, குறுக்கு சுவர்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க சேம்பருக்கு லாக்யூல்னு பேரு. The cavities or chambers present in the ovary are called locule. சூழ்பையின் உட்புறத்தை காணப்படுகின்ற அறைகளுக்கு சூலக அறைகள் என்று பெயர். இது லாக்யூல், இது செப்டம், இது ஓவியூல். இது சூழு, இது குறுக்கு சுவர், இதுக்கு பேரு லாக்யூல்னு பேர், சூலக அறை. அதுல ஒரு டிஷ்யூ, அந்த டிஷ்யூக்கு பேரு தான் பிளாசென்டா. ஓகே, இதுதான் பேஸ்பா நம்ம பிளாசென்டேஷன் தெரிஞ்சுக்க வேண்டும். ஓகே, இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச அப்புறம் இதுதான் சீடா மாறும், இதுதான் ஃப்ரூட்டா மாறும், இது விதையா மாறும், சுத்தி இருக்கிறது என்னவா மாறும் அப்படின்னா கனியா மாறும், ஃப்ரூட்டா மாறும். இந்த டயக்ராம் மட்டும் குட்டியா குறிச்சு வச்சுக்கோ. Then we go to the next. Dear குட்டீஸ், இப்ப நம்ம பார்க்க போறது that was morphology of flowering plantsல பிளாசன்டேஷனோட continuation, floral diagram and floral formula. மலர் வரைபடம், மலர் சூத்திரம்னு சொல்லுவோம் ஃபார்முலா. The diagrammatic representation of floral parts present in the flower bud after taking cross section.
ஒரு மலர் மொட்டை எடுத்து குறுக்க வெட்டி அதுல இருக்க பார்ட்ஸ் படமா வரைஞ்சோம்னா the diagrammatic representation is said to be floral diagram. உன் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தான், நான் உனக்கு ஃபேபேசியை டெலீட் பண்ணதுனால அதை கொடுத்துருக்கேன், ஈஸியா இருக்கும். எல்லாமே ஏதாவது ஒண்ணு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்காக. So diagrammatic representation of floral parts present in the flower bed after taking cross section is said to be floral diagram. ஒரு மலர் மொட்டினை குறுக்காக வெட்டி அதில் உள்ள பாகங்களை படமாக வரைந்தோம் என்றால் அதற்கு மலர் வரைபடம். ஓகே, இந்த மலர் வரைபடத்துல மேல இருக்கிறதுக்கு போஸ்டீரியர் சைடு பேரு, கீழே இருக்கிறதுக்கு ஆன்டீரியர் சைடு பேரு. மேல்புறம் கீழ்ப்புறம்னு வச்சுக்கோங்க. In the posterior side, mother axis is drawn. In the anterior side, bract is drawn. In the lateral side, bracteoles are drawn. மலரின் மேல்புறத்திலே வரைபடத்திலே மேலே மைய அச்சானது வரையப்படும். ஒரு ரவுண்ட் மாதிரி போடுவா, பிளஸ் மாதிரி போடுவா. கீழே பூவடி செதிலானது வரையப்படும், சைட்ல பூக்காம்பு செதிலானது வரையப்படும். Posterior side, mother axis is drawn. Anterior side, bract is drawn. Lateral side, bracteoles are drawn. மைய அச்சு, பூவடி செதில், பூக்காம்பு செதில். In between the mother axis, bract and bracteoles, the floral leaves are drawn. மைய அச்சு, பூவடி செதில், பூக்காம்பு செதிலுக்கு இடையே மலர் இலைகள் வரையப்படும். First one is calyx, second is corolla, third is androecium, fourth is gynoecium. முதலில் இருப்பது புள்ளி, இரண்டாவது இருப்பது அல்லி வட்டம், மூன்றாவது இருப்பது மகரந்தத்தாள் வட்டம், நாலாவது இருப்பது சூலக வட்டம். This calyx is composed of sepals. Union of sepal is said to be calyx. புள்ளி இதழ்களின் தொகுப்பிற்கு புள்ளி வட்டம் என்ற பெயர். If the sepals are united, then they are connected by a connecting loop. If the sepals are free, they lift as such. புள்ளி இதழ்கள் இணைந்திருந்தால் ஒரு சிறிய இணைப்பின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் இணையாமல் இருந்தால் அப்படியே விடப்பட்டிருக்கும். If the sepals are fused, then they are connected by a connecting loop. If the sepals are free, then they lift as such. பிரிந்திருந்தால் அப்படியே விடப்பட்டிருக்கும், இணைந்திருந்தால் ஒரு வளையத்தின் மூலமாக வளையம் இணைக்கப்பட்டிருக்கும். The second wall is said to be the corolla. It is formed by the union of petals. இரண்டாவது அடுக்கிற்கு அல்லிவட்டம் என்று பெயர். இங்க பாருங்களே, இங்கெல்லாம் அல்லிவட்டம் ஃப்ரீயா இருக்கா? Here the petals are free. The lower part alone they are connected. கீழ்ப்புறத்தை மட்டும் அவர்கள் இணைந்திருப்பார்கள். The third wall is androecium. மூன்றாவது வட்டத்திற்கு மகரந்தத்தாள் வட்டம் என்று பெயர். If the stamens are united, then they are connected by a connecting link. மகரந்தத்தாள்கள் இணைந்திருந்தால் அவர்கள் ஒரு சிறிய இணைப்பின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். If they are free, they lift as such. ஃப்ரீயா இருந்தா அப்படியே விட்டுவிடலாம். 1 minute. அப்புறம் என்ன நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, if the stamens are united with the petals, then they are connected by a connecting link. இந்த மகரந்தத்தாலானது அல்லியுடன் இணைந்திருந்தால் இதை போன்று கோடு போட்டு இணைத்திருப்பார்கள். அதுக்கு பேர் எப்பி பெட்டாலஸ் பேர். அல்லியுடன் இணைந்த மகரந்தத்தால், அல்லி ஒட்டிய மகரந்தத்தால்னு சொல்லுவா. எப்பி பெட்டாலஸ் பேர். If it is connected in the central portion or in the center, the gynoecium is drawn. மைய பகுதியிலே சூலக வட்டமானது வரையப்பட்டிருக்கும். With the help of floral diagram, we know the number of sepals, petals, stamens and carpels. இந்த மலர் வரைபடத்தின் மூலமாக நாம் புள்ளி, அல்லி, மகரந்தத்தால் சூலக வட்டத்தின் எண்ணிக்கையினை அறிய முடியும். We know the estivation type. இதழ் அமைவு முறையினை தெரிய முடியும்.
This is valvate estivation, தொடு இதழ் அமைவு. This is descendingly imbricate estivation, இறங்கு தழுவு இதழ் அமைவு. The placentation is marginal. விளிம்பு சூழ் ஒட்டு முறையானது இங்கு காணப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு இதனால தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி ஒரு டயக்ராம் மூலமா ஒரு ஃப்ளவரை டிஸ்கிரைப் பண்ணோம்னா the diagrammatic representation after taking cross section of the flower bud is said to be floral diagram. ஒரு மலர் மொட்டினை குறுக்காக வெட்டி அதில் உள்ள பாகங்களை வரைபடமாக வரைந்தோம் என்றால் அதற்கு மலர் வரைபடம். ஓகேயா? இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னங்கிறது. அப்புறம் இந்த floral diagramல இருக்க பார்ட்ஸ் சிம்பல் மூலமா சொன்னோம்னா அதுக்கு symbolic representation. The floral parts present in the floral diagram described with the help of symbols, we are calling it as floral formula. ஒரு மலர் வரைபடத்தில் காணப்படுகின்ற பாகங்களை குறியீடுகளின் மூலமாக நாம் விளக்கினோம் என்றால் அதற்கு மலர் சூத்திரம் என்று பெயர். இதை வச்சுட்டே ஒரு பூவை நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். With the help of floral formula, we describe the entire flower. மலர் சூத்திரத்தின் துணை கொண்டு நம்மால் மலரினை விளக்க முடியும். BR flower with bract, பூவடி செதில் உடைய மலர் இருந்தால் BR போடுவோம். இப்ப BR இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? EBRன்னு போட்டுடுவோம். Flower with bract, பூவடி செதில் உடையது. Flower without bract, பூவடி செதில் அற்றது. Flower with bracteoles, பூக்காம்பு செதில் உடையது, BRL. Flower without bracteoles, EBRL, பூக்காம்பு செதில் அற்றது. இப்படி ரவுண்ட் போட்டு இப்படி கிராஸ் பண்ணோம்னா அதுக்கு ஜைகோமார்பிக் ஃப்ளவர்னு பேர். இருபக்க சமச்சீருடைய மலர். If you can divide the flower into two equal halves at only one plane, we are calling it as zygomorphic flower. ஒரு மலரினை ஒரு குறிப்பிட்ட அச்சில் மட்டும் வெட்டினால் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு இருபக்க சமச்சீருடைய மலர். பைலேட்டரல் சிமெட்ரி, ஜைகோமார்பிக் படிச்சிருக்கேன். இப்படி இருந்தால் ஒரு அச்சுல மட்டும்தான் பூவை வெட்ட முடியும். If you can divide the flower into two equal halves at only one plane, we are calling it as zygomorphic flower which exhibit bilateral symmetry. ஒரு மலரை ஒரு குறிப்பிட்ட அச்சில் வெட்டினால்தான் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு இருபக்க சமச்சீருடைய மலர்னு பேர். அதுவே ஆக்டினோமார்பிக்னா ரவுண்ட் போட்டு பிளஸ் போடுவா. If you can divide the flower into two equal halves at any plane, then it is called actinomorphic flower which exhibit radial symmetry. ஒரு மலரினை எந்த அச்சில் வெட்டினாலும் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமச்சீருடைய மலர் என்று பெயர். K represent calyx, புள்ளிவட்டம். C represent corolla, அல்லிவட்டம். A represent androecium, மகரந்தத்தால் வட்டம். G represent gynoecium, சூலகவட்டம். இங்க பாருங்க, calyx consists of 5 sepals, gamocephalous. புள்ளி வட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 5 புள்ளி இதழ்களால் ஆனது, இணைந்தது. அதுதான் பிராக்கெட். gamocephalous, இணைந்த புள்ளி வட்டம். Corolla consists of 5 petals. அல்லிவட்டம் 5 அல்லி இதழ்களால் ஆனது. 1 plus 2 plus 2. 1 plus 2 plus 2. இது எப்படி போடலாம்னா 1 plus இப்படி போட்டுக்கலாம். 1 minute. நம்ம எப்படி எழுதலாம்னா 1 plus 2 plus 2 இப்படி எழுதணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வேற மாதிரி 1 plus 2 plus 2னா இது தனியா இருக்கும், இது ரெண்டு தனியா இருக்கும், கீழே இருக்கிறது மட்டும் இணைந்து இருக்கும். கீழ் பெட்டல் ஆர் கெரீனா, ஃபேபேசி ஃபேமிலின்னு நம்ம பாப்புலனேஷியஸ் கொரோலா நடத்துற பேர் சொல்லி கொடுத்தேன். பாப்புலனேஷியஸ் அல்லிவட்டம் இந்த கீழே இருக்கிறது மட்டும் சேர்ந்து இருக்கும். 1 plus 2 plus 2. முன்னாடி என்ன 1 plus 2 plus 2 தான். இந்த கடைசி 2க்கு பிராக்கெட் வரணும், முன்னாடிக்கு அவசியம் இல்லை, ஏன்னா அது சேர்ந்திருக்காங்க. அடுத்தது androecium consists of 10 stamens. மகரந்தத்தால் வட்டம் 10 மகரந்தத்தாள்களினால் ஆனது. 9 plus 1 arrangement. 9 இணைந்திருக்கும், 1 தனித்திருக்கும். Diadalpha stamens, இருகற்றை மகரந்தத்தால். If the stamens are united in 2 bundles, we are calling it as diadalphous. ஒரு மலரில் உள்ள மகரந்தங்கள் 9 ஒன்றாக இணைந்தும் 1 தனியாகவும் இருக்கும். இதற்கு இருகற்றை மகரந்தத்தால் அப்படின்னு தமிழ்ல பேரு. இங்கிலீஷ்ல டயடல்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைனா 2 அர்த்தம்,
அடல்ஃபினா பண்டில் அர்த்தம், இரு கற்றை. அது மாதிரி இல்லாமல் நீ பாட்டுக்கு ஏ போட்டு 10 போட்டு அப்படியே பிராக்கெட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மோனோடெல்போஸ் பேர். ஸ்டேமென்ஸ் ஆர் யுனைடெட் இன் a single bundle. ஒரு கற்றையில் மகரந்தம் இணைந்திருக்கும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா 9+1 9 ஒன்னா இருக்கும், 1 தனியா இருக்கும். G1 ஜிக்கு கீழே கோடு. கைனோசியம் ஒன்லி 1 கார்பல், ஒரு சூழ்நிலை காணப்படும். ஜிக்கு கீழே கோடு கிழிச்சேன்னா சுப்பீரியர் ஓவரி ஹைப்போகைனஸ் ஃப்ளவர், மேல்மட்ட சூப்பை சூலக மேல்மலர்னு பேர். இதுக்கு ஃப்ளோரல் ஃபார்முலான்னு சொல்லுவோம். வெறும் ஃபார்முலா மூலமாவே ஒரு ஃப்ளவரை டிஸ்கிரைப் பண்ணலாம். பண்றேன். பிராக்டியேட், ஃப்ளவர் வித் பிராக்ட். பிராக்டியோலேட், ஃப்ளவர் வித் பிராக்டியோல்ஸ். ஜைகோமார்பிக் ஃப்ளவர், பைசெக்சுவல் ஃப்ளவர். இந்த சிம்பிள் போட்டால் பைசெக்சுவல்னு உனக்கு தெரியும். ஆண்ட்ரோசியமும் கைனோசியமும் ஒரே ஃப்ளவர்ல இருக்கும். K5 bracket. Calyx consists of 5 sepals united, gamosepalous. Corolla consists of 5 petals, polypetalous. Androecium composed of 10 stamens, diadalpha stamens. Gynoecium monocarpellary, 1 carpel, unilocular, 1 locule, superior ovary with marginal placentation. தமிழ் பூவடிச்சதனுடையது, பூக்காம்புச்சதனுடையது, இருபக்க சமச்சீருடைய மலர், இருபால் மலர், பைசெக்சுவல் ஃப்ளவர். புள்ளிவட்டம் 5 இணைந்தது, அல்லிவட்டம் 1+2+2, கடைசியில இருக்கிறது மட்டும் இணைந்தது. மகரந்தத்தால் டயடல்பஸ், இருகற்றை மகரந்தத்தால். சூலகவட்டம் மேல்மட்ட சூப்பை. இது மாதிரி ஃபார்முலாவை வச்சுட்டு நம்மளால ஒரு ஃப்ளவரை டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.